வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 4ஆம் தேதி. இன்றைக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரனுடைய அனர்த்த நிலவரம் தொடர்பான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு பிற்பகல் 6 மணிக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்ட செயல ஊடக பிரிவினால் யாழ் மாவட்டத்தினுடைய அனர்த்த நிலவரம் தொடர்பாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களால் வெளியிடப்பட்ட நிலவர அறிக்கை வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள தென்மராட்சி, நெடுந்தீவு, பேரணை, சண்டிலிப்பாய், சங்கானை, யாழ்ப்பாணம், காரைநகர், நல்லூர், கோப்பாய், உடுவில், தெல்லிப்பளை, மருதங்கணி, ஊர்காவத்துறை, பருத்தித்துறை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் 1710 குடும்பங்களைச் சேர்ந்த 5443 அங்கத்தவர்கள் 59 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களினால் வழங்கப்பட்டு சீரான காலநிலை ஏற்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருந்த மக்கள் மீண்டும் வீடுகள் திரும்பிய நிலையில் தற்போது 354 குடும்பங்களைச் சேர்ந்த 1114 அங்கத்தவர்கள் சாவச்சேரியில் 7 பாதுகாப்பு நிலையங்களிலும், சங்கானையில் 2 பாதுகாப்பு நிலையங்களிலும், தெல்லிப்பளையில் 2 பாதுகாப்பு நிலையங்களிலும், உடுவிலில் 1 பாதுகாப்பு நிலையத்திலும் மொத்தமாக 12 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளரினால் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. 3715 குடும்பங்களைச் சேர்ந்த 11,751 அங்கத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை 2 வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மற்றும் 370 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. இதேவேளை 31 மீன்பிடி படகுகள், 30 வலைகள் சேதமடைந்துள்ளதாக பிரதேச செயலாளர்களால் அறிக்கையிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலக ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. மற்றது நாங்கள் நேற்று நிதி முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான இற்றை வரையான நிதி முன்னேற்ற மீளாய்வு கூட்டமானது அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நேற்றைய தினம் முற்பகல் 2 மணிக்கு மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இக்கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் அவர்கள் வெள்ள அனர்த்த நிலைமைகள் காணப்பட்டாலும் நிதி நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக பேண வேண்டிய அவசியம் காணப்படுவதாகவும் பேரிடர் மாவட்டங்களாக தெரிவு செய்யப்பட்ட 22 மாவட்டங்களில் யாழ்ப்பாண மாவட்டம் காணப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த வருட இறுதியில் நிதி நடவடிக்கைகளை வினைத்திறனுடன் உரிய காலப்பகுதிக்குள் முடிவுறுத்த ஒருங்கிணைந்து செயற்பட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்ததுடன் தொடர்ந்து நிதி மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுத்து செல்ல அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். அப்ப இக்கலந்துரையாடலில் திணைக்கள ரீதியாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நிதி முன்னேற்ற தொடர்பான அரசாங்க அதிபர் அவர்களால் ஆராயப்பட்டு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இக்கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் திரு கானா சிவகரன், மேலதிக அரசாங்க அதிபர் காணி திருபா ஜெகஹரன், பிரதம கணக்காளர் திரு எஸ் கிருபாகரன், திட்டமிடல் பணிப்பாளர் திரு இ சுரேந்திரநாதன், பிரதம பொறியியலாளர் திரு கானா திருக்குமார், உதவி மாவட்ட செயலாளர் செல்வி ஊனா தர்சினி உள்ளிட்ட பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் விடிய உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கலந்து கொண்டதாக எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட செயலக ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அங்கே வெளியிடப்படுகின்ற அறிக்கைகள் உடனுக்குடன் மாவட்ட செயலகத்தினுடைய ஊடக பிரிவினால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த அனர்த்தம் சம்பந்தமாக மாவட்ட செயலாளர் சரியான நிலையான முடிவுகளை எடுத்திருப்பதால் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மற்றது வருகின்ற நிவாரணங்கள் மாவட்ட செயலகத்தினூடாக வந்து மாவட்ட செயலகத்தில் இருந்து அதை பிரிப்பிரவு செய்து பிரதேச செயலகத்தினூடாக கிராம சேவகருடைய பேச்சின் கீழ் அங்கே வழங்கப்படுவதால் அந்த சம பிரிப்பினை உரியவர்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு தகுதியினை அடைந்திருப்பது பாராட்டத்தக்க விடயம். மாவட்ட செயலாளர்களுடைய திறன்மிக்க செயலால் இச்செயற்பாடுகள் யாழ் மாவட்டத்தில் மிகவும் திறம்பட நடைபெற்று கொண்டிருப்பது மிகவும் மகிழ்வை தரும் ஒரு விடயமாக தெரிகின்றது. ஆகையினால் யாழ் மாவட்ட செயலக ஊடக பிரிவினால் வழங்கப்படுகின்ற செய்திகளை உங்களுக்கு இந்த என்னுடைய செய்திகளினூடாக உங்களுக்கு தருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு அனர்த்த அறிக்கையினுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.